Hi friends, welcome back to Millie channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா சப்பாத்திக்கான கிரேவி, அதாவது குடமிளகாயும் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணி தான் வந்து கிரேவி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பச்சை பட்டாணி வந்து உளிச்சிட்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சிட்டேன். அது வந்து முக்காவாசி வந்து வெந்துருச்சு. அதனால வந்து கடைசியில தான் வந்து ஆட் பண்ண போறேன். ஒரு பேன் வந்து அடுப்புல வந்து வச்சாச்சு. பேன் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து 2 ஏலக்காய் வந்து லைட்டா வந்து தட்டியிருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டை எடுத்திருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 முந்திரி பருப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன், அது ரெண்டையுமே வந்து ஒட்டுக்கா வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கலாம். இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து லைட்டா வந்து வதங்கட்டும். வதங்கினே கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை அளவு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து எடுத்திருக்கேன், அதையும் வந்து உள்ள வந்து சேர்த்துடலாம். தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வதங்கட்டும். இப்போ வந்து உப்பு வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிளகாய் வந்து மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து அதுலேயே வந்து 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் வந்து சேர்க்கிறேன். பத்தலைன்னா வந்து திரும்ப வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து பொடி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக, அதாவது 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்க்கிறேன். அடுத்தது கறி மசால் தூள். கறி மசால் தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவு, அதாவது 1 ஸ்பூன் அளவு வந்து கறி மசால் தூள் வந்து சேர்க்கிறேன். இந்த பொடியை வந்து அப்படியே லைட்டா பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த தக்காளி கூடயே சேர்ந்து எண்ணெயில வந்து வதங்கட்டும். ஒரு நிமிஷம் அளவுக்கு வந்து இந்த மாதிரி லைட்டா வந்து வதக்கி விடுங்க. பாருங்க, இப்போ வந்து பச்சை வாசனை எல்லாம் வந்து போயிடுச்சு. இப்போ இந்த சமயத்துல குடமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்திருக்கேன். அடுத்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையும் வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்திடலாம். இப்போ அது கூட வந்து ஒரு டம்ளர் அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டம்ளர்ல போதும். இது சுண்டனால் வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிரும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லயே வந்து இருக்கட்டும். இதுல வந்து தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணாட்டி அதை வடிச்சு தேங்காய் பாலா கூட சேர்த்துக்கலாம். அது இன்னுமே வந்து நல்லா கிரேவி மாதிரி இருக்கும். இந்த சமயத்துல வந்து பட்டாணி எடுத்து வச்சிருக்கோம்ல, பட்டாணியை வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க, போட்ட உப்பு கரெக்டா இருக்கான்னு. எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல வந்து குக் ஆகட்டும். இப்போ இதை வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அப்படியே மேல வந்து கொஞ்சம் லைட்டா வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இதே வந்து குழம்பா வேணும் அப்படின்னா தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து கம்மியாக தான் வச்சிருந்தேன், அதனால தான் வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றிருந்தேன். அதை 1 டம்ளர் ஊற்றிருந்தேன். சப்பாத்திக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நல்லா இருக்கும். இதே வந்து தோசையா இருந்துச்சு அப்படின்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேங்க அப்படின்னா அது குழம்பு மாதிரி ஆயிரும். உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கு. டேஸ்ட் வந்து பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும்.
சப்பாத்திக்கு இந்த ஒரு கிரேவி செஞ்சாலே வந்து போதும். குழம்பு வந்து ஒரு பாத்திரத்துல வந்து மாத்தியாச்சு. இப்ப இது கூட வந்து கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாம். குழம்பு டேஸ்ட், கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் எப்ப சப்பாத்தி செஞ்சாலும் நீங்க இந்த குழம்பு தான் வந்து செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.